இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் நிலைப்பாடு தொடர்பான முன்னாள் முதலமைச்சர் OPS ஆலோசனை கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ரகசியமாக துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குமாறு ஆதரவாளர்களுக்கு OPS அறிவுறுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அடுத்த கட்டமாக அரசியலில் என்ன முடிவெடுக்க போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் வைத்தியலிங்கம் போன்ற மூத்த நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் உடன் இருந்தார்கள். வைத்தியலிங்கம், கூப்பாகிருஷ்ணன், JCT பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் என்று பன்னீர்செல்வம் அவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். ஆனால் இன்று பன்னீர்செல்வத்தினுடைய நிலை அவர் யாரோடு ஆலோசிப்பது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் கூட மூத்த நிர்வாகிகள் இல்லாத ஒரு சூழலை பன்னீர்செல்வம் கடந்த ஒரு மாதத்திற்குள் சந்தித்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் தன்னுடைய உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட தனது நெருக்கமான ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுடன் தேனி மாவட்டம் கைலாசப்பட்டியில் இருக்கக்கூடிய வீட்டிலே பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருந்தார். சற்று முன்பாக இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருந்த நிலையிலே மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அதன் பிறகு செய்தியாளர்கள் வெளியில் அனுப்பப்பட்டு ரகசியமாக தற்பொழுது அந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. அதில் பன்னீர்செல்வம் வழக்கம் ஒன்று யாரை நீங்கள் ஆதரிக்க சொல்லுகின்றீர்கள், பன்னீர்செல்வம் ஆகிய நான் யாருடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டும், என்னை மதித்து அழைக்கக்கூடியவர்களுடன் நான் கூட்டணிக்கு செல்லவா அல்லது என்னை மதிக்காதவர்களுடன் நான் கூட்டணி வைக்கவா என்று ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலிலே அவர் சொல்லக்கூடிய என்னை மதிக்கக்கூடியவர்களுடன் கூட்டணி என்ற வார்த்தையிலே திமுகவையும், என்னை மதிக்காதவர்களுடன், என்னை மதித்து அழைத்து பேசாதவர்களுடன் நானாக சென்று கூட்டணி பேசவா என்ற வார்த்தையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியும் வைத்து பார்க்கலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி வருகின்றார்கள். ஏனென்றால் அதிகப்படியான ஆதரவாளர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு சில அரசியல் கணக்கீடுகள் அடிப்படையிலே பன்னீர்செல்வம் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு பெரிய அளவிலான தேர்தல் சுமைகளை ஏற்றுவதற்கு விருப்பப்படவில்லை. எனவே தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் அந்த தேர்தல் செலவுகளை அவர்கள் முழுவதும் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பதன் காரணமாக திமுக அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற 2 கூட்டணிகளுக்குள் ஒன்றுக்கு செல்லலாமா என்று விருப்பப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே வழக்கம் போன்று பன்னீர்செல்வம் யாரை நான் ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அதை துண்டு சீட்டில் எழுதி கொடுங்கள் என்று சொன்ன நிலையில்தான் அவருடைய ஆதரவாளர்கள் ஆதங்கப்பட்டிருக்கின்றார்கள். செய்தியாளர்கள் எல்லாம் வெளியில் அனுப்பப்பட்ட நிலையிலே ஆதரவாளர்கள் தொடர்ந்து நீங்கள் ரகசிய வாக்கெடுப்பு போன்று துண்டு சீட்டில் எழுதி கொடுங்கள் என்று சொல்லுவதிலே எந்த நியாயமும் இல்லை, வெளிப்படையாக பேசுங்கள் ஐயா, இதற்கு மேல் நாம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏன் துண்டு சீட்டில் எழுதி தர வேண்டும், ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றீர்கள். எங்களுடைய மனதில் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.